Vanakkam, I am Raji Subramanian, Managing Director of SSV Academy. Working professionals ku mattum illa students ku இந்த episodes எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது Let's Win TV viewers காக நாங்க குட்டி குட்டியா ஒரு எபிசோட்ல ஒரு சென்டென்சஸை எப்படி கான்வர்சேஷன் மெத்தட்ல கத்துக்கிறது, அதாவது இதுல சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லாம எப்படி ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம் அப்படிங்கிறது. இன்னொன்று, நீங்கள் மதர் டங்கெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டீங்க? உங்கள் அம்மா கிராமர் யூஸ் பண்ணியாக கற்றுக் கொடுத்தாங்க? அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பை ப்ராக்டிக்கல் மெத்தடில் இங்கே வா அப்படின்னா அங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ இங்கே அங்கே அப்படிங்கிற ஒரு ஆப்போசிட்ஸை வச்சு நீங்களாவே உங்களை மேக் பண்ணி கற்றுக்கிட்டீங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை இங்கிலீஷ் மீடியத்துலேயே படிச்சுட்டு இன்னும் என்னால் கான்வர்சேஷனை கான்ஃபிடெண்ட்டாக பண்ண முடியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த எபிசோட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது லாஸ்ட் எபிசோட்ஸில் எல்லாமே நம்ம ஐ எம் டைப் ஆஃப் சென்டென்சஸ் பார்த்தோம். இப்போது நம்ம எப்படி ஒரு சுச்சுவேஷன் வரப்போ, லைக் நானும் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு அவங்களோட சன்னை பற்றி ஒரு டவுட், அதாவது அவங்க சன் வந்து ஒரு டாக்டராக இருப்பாங்களோ, இல்லை அவங்க சன் வந்து ஒரு இன்ஜினியராக இருப்பாரோ, இல்லை அவங்க சன் ஒரு லாயராக இருப்பாங்களா, ஆனால் என்னால் ஒரு இங்கிலீஷில் எக்ஸ்போஸ் பண்ணி கேட்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த எபிசோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இனிமேல் ஒரு பர்சன் என்ன ஜாப்ல இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எபிசோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது முன்னாடி நான் பேசுகிறப்போ என்னை பற்றி நானே பேசிக்கிறதுக்கு நீங்கள் ஐ எம் யூஸ் பண்ணீங்க. இப்போது இந்த சென்டென்ஸில் எல்லாமே ஹீ இஸ் டைப் ஆஃப் சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் வச்சு ஒரு ஹீ இஸ் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஆன்சர். இது குவெஸ்டினாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி செகண்டில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்துடும், ஃபர்ஸ்டில் இருக்கிறது செகண்ட் போயிடும். அப்போது இஸ் ஹீ. ஸோ இந்த இஸ் ஹீ வச்சு நீங்கள் நிறைய சென்டென்சஸ் வந்து மேக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் டாக்டரா அப்படின்னு கேட்கலாம். இஸ் யுவர் சன் எ டாக்டர் அப்படின்னு நீங்கள் குவெஸ்டின் கேட்கலாம். இஸ் யுவர் சன் எ டாக்டர். பட் நான் இங்கே ரெஃபர் பண்ணியிருக்கிறது ஹீ. இது வந்து ஹீ எல்லாத்துக்கும் இல்லை, ஷீக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இஸ் ஹீ அ டாக்டர், இஸ் ஹீ அ டாக்டர். அதாவது இங்கிலீஷ் வந்து வெரி சிம்பிள் லாங்குவேஜ் தான். பட் நீங்கள் கண்டினியூஸ் இந்த சென்டென்சஸை உங்கள் மவுத்லேருந்து வர வைக்கிற வரைக்கும் கொஞ்சம் டஃப். பட் நீங்கள் இதை கண்டினியூஸாக நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு லாங்குவேஜை நீங்கள் பார்க்கவே முடியாது. இஸ் ஹீ அ டாக்டர், இஸ் ஹீ அ டாக்டர். அப்போது இது சப்போஸ் நான் சொன்ன மாதிரி அந்த சுச்சுவேஷனில் உங்கள் பையன் டாக்டரா அப்படின்னு நீங்கள் குவெஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இஸ் யுவர் சன் எ டாக்டர், இஸ் யுவர் சன் எ டாக்டர். இதில் வேறு என்ன போட்டுக்கலாம்? இஸ் யுவர் சன் எ லாயர், இஸ் யுவர் சன் எ லாயர், இஸ் யுவர் சன் எ லாயர். அப்படின்னா என்ன மீனிங்? உங்கள் பையன் லாயரா, உங்கள் பையன் டாக்டரா, அதாவது அவன் டாக்டரா. ஹீ போட்டிங்கன்னா அவன் அப்படிங்கிறது மீனிங். இஸ் யுவர் சன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் பையன் வந்து லாயரா. ஸோ இது எனக்கு ஷீ போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாமா? சப்போஸ் அவங்க வீட்டில் பையன் இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு பொண்ணு தான் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இஸ் யுவர் டாட்டர் எ லாயர், இஸ் யுவர் டாட்டர் எ லாயர், அந்த மாதிரி நீங்கள் குவெஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு குட் ஃபவுண்டேஷனோடு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இங்கிலீஷ் பேசுறதுக்கு. அது லெட்ஸ் வின் டிவி உங்களுக்கு கண்டினியூஸாக வரக்கூடிய எபிசோட்ஸில் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இன்னும் டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் எப்படி பேசுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் எபிசோட்ஸில். எங்களோட லெட்ஸ் வின் டிவியை கண்டினியூவாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்களும் வின் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச்.